இது உங்களுடைய அனுபவமா அப்படின்னு தான் கேட்குறாங்க. பெண்கள் எழுதுனா அப்படி உங்களுடைய அனுபவமா அது? இல்லை, இது எழுதி தீராத கதைகள்லேயே நான் சொல்ல வேண்டிய விஷயம். நான் மிஸ் பண்ண ஒரு விஷயத்த நீங்கள் எனக்கு கொடுத்துட்டீங்க. இது உண்மைதான். அது ஒரு காதல் கவிதையே எழுத முடியல. அதுவும் கல்யாணம் பண்ணிட்டு ஒரு காதல் கவிதை எழுதுனா அவங்களுக்கு என்ன, ஒரு கணவரை காதலிக்க கூடாதுன்னு ஏன் இந்த சமூகம் இவ்வளோ உறுதியாக இருக்குன்னு தெரியல. இன்னும் கல்யாணம் ஆகிருச்சு காதல் கவிதை எழுதுறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஏன் நாங்கள் வந்து காதலிக்க கூடாதா? இது வந்து பெரிய சிக்கல்ங்க. இது பெரிய சிக்கல். இது எழுத முடியாமல் போனதற்கு நல்ல கொஸ்டின். எழுத முடியாமல் போனதற்கு மிக முக்கியமான அடிப்படை காரணம் இந்த சமூகம் வந்து எங்கள் மேலே தொடுக்கிற அந்த அம்பு இருக்குல்ல, விஷம் பாய்ந்த அந்த கேள்விகளும் அம்புகளும் இருக்குல்ல, இதுதான் நாங்கள் வந்து சரி என்னத்தை வந்து பதில் சொல்லிட்டு எழுதாமல் இருந்துடலாம், ஏதோ சமைச்சோம், வெரைட்டி ரைஸ் புலாவுக்கு யூடியூப்பில் பார்த்தோங்கிற கதை தான் இருக்க ஒழிய எழுதுறதுக்கான அந்த உத்வேகத்தை இந்த சமூகம் இதுவரை எங்களுக்கு வந்து வழங்கப்படவில்லை. அதுக்கு மிக முக்கியமான காரணம் கேரக்டர் அசாசினேஷன். அந்த எழுத்தின் வழியாக எங்களை பார்க்குறது இருக்குல்ல, அது வந்து மிகப்பெரிய நெருக்கடி. இந்த முகாமில் இருந்து கூட ஒரு சின்ன மாற்றம் வரணும்னு நான் நினைக்கிறேன். நீங்களே கூட அடுத்தடுத்த இதில் கூட நீங்கள் பேசுங்க, எங்களுக்காக நீங்கள் பேசுங்க. நீங்கள் எல்லாம் பெரியாராக இருக்க வேண்டும் என்பது எங்களுடைய மிகப்பெரிய ஆசை. அதனால் நீங்கள் பேசுங்க. ஏன்னா எங்களால் எழுத முடியல. நான் சொன்ன இந்த தலைப்பு கொடுத்தது முஸ்தபானா கூட இருக்கலாம். இந்த எழுத முடியாத கதைகள்னு சொன்னேன் இல்லையா, அதுக்கு பதில் இதுதான். இன்னுமே நானுமே எழுதுகிறேன். என்னால் நான் சொல்ல வந்ததை எழுத முடியலை இன்னும். அது நிறையா பெண்களால் கடைசி வரைக்குமே முடியாது. ராஜம் கிருஷ்ணனாலையுமே முடியல. நிறையா விஷயங்களை அவங்களோட தனிப்பட்ட விஷயத்தையுமே எழுத முடியல. அது மிகப்பெரிய பாதிப்பாக இருக்குது. இதெல்லாம் கொஞ்சம் இந்த உரையாடல் வழியாக நம்ம கலைந்து இது பண்ணால் பெண் எழுத்துக்கள் இன்னும் சற்று வீரியமாக, கூடுதலாக உண்மைத்தன்மையோடு யதார்த்தத்தோடு இருக்கும் என நினைக்கிறேன். நல்ல கேள்வி. நன்றி.